இதனால் ஏற்படுகிற அபாயங்களை எடுத்துரைக்கும் வகையிலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு 50 கல்லூரிகளில் புதிதாக செஞ்சுருள் சங்கங்கள், ரெட் ரிப்பன் கிளப்ஸ் என்று சொல்லக்கூடிய செஞ்சுருள் சங்கங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் தொடக்கமாக இன்றைக்கு 11 சங்கங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வை வளரிளம் பருவத்தினருக்கு தேவையான HIV மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 9830 பள்ளிகளில் பயில்கிற 8, 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவிருக்கிறது. இந்த பயிற்சி என்பது நிச்சயம் வளரும் பருவத்தினரிடையே பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே வளரும் பருவத்தினரிடையே HIV மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏதுவாக 100 பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி என்கின்ற பயிற்சி வழங்குவது என்று முடிவெடுத்து இன்றைக்கு பரீட்சார்த்த ரீதியாக 11 பள்ளிகளில் இந்த பயிற்சி திட்டம், குறிப்பாக வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து உறுதிக்கொடை அளிக்கிற வாழ்நாள் சாதனையாளர்களை சிறப்பித்து அவர்களுக்கு கேடயங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் பல்வேறு சுய ஒழுக்கமிக்க அந்த தன்னார்வலர்கள் இன்றைக்கு அதற்கான கேடயங்களை, பாராட்டு சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார்கள். இதில் ஒரு சிலர் எங்களுக்கு விடுபட்டு விட்டது என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்த துறையைச் சேர்ந்த IAS அலுவலர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள் மாவட்டந்தோறும் இதற்கான முறையான கணக்கெடுப்பை நடத்தி யார் யார் தொடர்ந்து எத்தனை முறை உறுதிக்கொடை தந்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை முழுமையாக அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்துறை நிர்வாகங்களிடமிருந்து கேட்டு பெற்று வருகிற அக்டோபரில் விடுபட்டு போன அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை கேடயங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.